ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ட் சென்னைக்கு நாட்டு கிளாசிக்கில் எபிசோடு 80 தான் பார்க்க போகிறோம். நேற்று எபிசோடு வந்து ரொம்ப பயங்கரமாக முடிஞ்சிச்சுங்க. அது வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சோகமாக முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒக்காக இறந்துட்டாரு அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, அந்த டெத் ஜுட்ஸு எடுத்தாலே வந்து டெத்து தான்ன்றது. அண்ட் வந்து இன்னொரு விஷயமா நான் மாற்றி சொல்லிட்டேன், அதாவது ஒரேச்சிமாரோட பவர் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சோலோட கையை மட்டும் வெட்டி எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் வந்து உரைச்சிமாருக்கு வந்து அந்த கை அழுகுன மாதிரி ஒரு மாதிரி ஆச்சு. ஸோ ஆன்சைன் இருந்தால் தானே அவனால் அந்த பவர்லாம் இருக்குது, பட் ஆன்சைன் பண்ணி தானே அதை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அதை பண்ண விடாமல் அவர் இருந்த கடைசி பவர் வச்சு அதை மட்டுமாவது வெட்டிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான்ற மாதிரி தான். அந்த தேர்ட் ஹோகே வந்து ஏன் இறந்துட்டாருன்னு நம்ப முடியல. இறந்துட்டாரான்னு ஷாக்கியும் கேட்டது என்ன, ஜிராய வந்தாரே அவர் எதுவுமே இன்னும் காப்பாற்றலையே அப்படிங்கிறதுனால. அவர் என்னது பண்ணிடுவாரு, இப்படி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, இறக்கக்கூடாதே, இறந்தா நல்லா இருக்காதேன்ற ஒரு ஃபீலிங்ல அப்படி சொன்னது. அவர் என்ன மேபி உயிரை திரும்ப எடுத்துட்டு வரதுக்கான பவர் இருக்குமோ, என்ன ஒன்று பண்ணிடுவாரோ, இது இப்படி முடியுதா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்ல தான் இறந்துட்டாரான்னு கேட்டுட்டே இருந்தோம். ஸோ என்னமோ கதை அப்படி தான் போகுது, அவர் இறக்கணுன்றது மாதிரி தான் இருக்குது. பட் அது ஏற்று முடியல, ஒரு நல்ல மனுஷன் இப்படி இருந்தது வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் இப்போ ஒக்காக இருந்தப்பே வந்து 2 வில்லேஜ் வந்து உள்ள பிளான் பண்ணி உள்ளலாம் வந்துச்சு. இப்போ ஒக்காகவே இல்லை, ஒரு கிராமமே வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரு தலைவரே இல்லாமல் இருக்குன்னா இப்போ என்னென்ன பிரச்சனை வரும், யார் வேணா உள்ள வரலாம், என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி தானே இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி வேற யாராவது புதுசா வரலாம்னு நினைக்கிறேன். வரலாம், வந்துட்டு ஜிராயா கூட இருந்தா நல்லா தான் இருக்கும். இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றது, அவர் தான் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி இப்போ இதுவாக பார்க்குறாங்களா, மேபி அவராக கூட இருக்கலான்னு ஒரு இது இருக்குது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் யார் வராங்கன்ட்டு. அப்புறம் ஒரு ப்ரோ வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, ப்ரோ இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஃபேன்ஸ்லாம், நிறைய கேரக்டர்ஸோட ஃபேன்ஸ்லாம் வருவாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்லாம் சொன்னார். ப்ரோ அப்படி பார்த்து நம்ம வீடியோ பார்க்க முடியாதுல்ல, நமக்கு அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணுது அதுக்கான எமோஷன் கோவம் எல்லாம் வரதான் செய்யும். ஸோ அதை தான் கொடுக்க முடியும். ஏன்னா நெகட்டிவ் கேரக்டருக்கும் நம்ம பெருசாக இது பண்ண முடியாது. அது அந்த ஸ்டோரி தெரியும் போது நமக்கே கண்டிப்பாக மனசு மாறும் தான். பட் அந்தந்த சுச்சுவேஷனில் என்னென்ன ரியாக்ட் வருதோ அதை கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் வரும் இல்லையா, இல்லைன்னா நடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போது ஒருத்தருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எதை பற்றியுமே பேசுனா கப்சிப்புன்னு தான் நாங்கள் 2 பேரும் உட்காந்து எதுவுமே பேசக்கூடாது, கம்முன்னு அமைதியாக உட்காந்துட்டு வீடியோ சூப்பர்ட்டு முடிச்சிட வேண்டியது தான். ரியாக்ஷனாக என்னங்க, இப்போ இந்த டைமுக்கு என்ன நடக்குது, இந்த சீன் என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் பேச முடியும். அடுத்து இப்படி வந்துச்சுன்னா நம்ம மாற்றி சொல்லிட்டோம்ப்பா, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்ப்பான்றது அதுக்கப்புறம் எங்களுக்காக வரப்போகுது. இப்படி எங்களுக்கு நிறைய டவுட் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம என்ன சரியா பண்ணலையே, அது பண்ணுமா வேணாம், இங்கே பேசலாமா வேணாம், எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஃப்ரீயாக வீடியோவும் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அப்படி இருக்க முடியாது. பார்த்து பேசுறதுங்கிறது கஷ்டம் தான். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்துட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு ஃபேனாக இருக்கீங்க, அந்த விஷயம் தெரியுது, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க. பட் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்த்துட்டே வரோம். ஸோ பார்த்துட்டு வர என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை தான் சொல்ல முடியும். ஸோ வந்து ஃபேன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வலிக்க தான் செய்யும் சிலது. நாங்கள் வந்து இப்போது புதுசாக ஒன்று பார்க்குறோன்னா என்னன்னு தெரியாமல் தான் பேசுவோம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் அது இதுவாக தான் இருக்கும். பட் அது கோவப்படுறது பட்டுக்குவாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அது கேரக்டர் அது என்னன்னு புரிய வரப்போ நாங்கள் அதுக்கு மணி கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதுக்காக வந்து பேசாமல் நாங்கள் வந்து ஐயோ இது என்ன கேரக்டர்னு தெரியாமல் இருக்கும், ஐயோ இவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாமல் இருக்குன்னு அப்படி யோசிச்சுன்னு இருந்தோம்னா எதுவுமே எங்களால் பேச முடியாது, பிளைண்டாக தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்களுமே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பீங்க, இதாகிருப்பீங்க. அப்புறம் விஷயம் தெரியும் போது நீங்கள் ஓகேன்னு ஆகி அப்புறம் தான் ஃபேன் ஆகிருப்பீங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ மாற்றிப்போம், அது இருக்குது என்ன கேரக்டர்னு தெரிய வரப்போ பார்த்தோம். இப்போதைக்கு என்ன காட்டுறாங்களோ அதாங்க பார்க்க முடியும். எனக்கு தெரியாத விஷயத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது பார்ப்போம். அதே மாதிரி அதுக்குன்ட்டு வந்து எதுவுமே சொல்லிவிடுங்க, கமெண்ட்ஸில் இப்போ நிறைய சொல்லிடுங்க, அடுத்தடுத்த எபிசோடு என்ன பேர்னு சொல்லிடுங்க, யார் வரப்போகிற எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா என்ன இருக்கு, ஆமாம் வரதானே போகிறாரு என்ன அப்படின்னு ஆயிடுது. அதனால அதெல்லாம் சொல்லாதீங்க. இன்னொருத்தருக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எல்லாத்தையும் எதுவுமே சொல்லாதீங்க. எந்த புது பேருமே ரிலீஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வர எந்த எபிசோடுக்கான எந்த விஷயத்தையுமே சொல்லிட வேண்டாம். இப்போ இங்கே இந்த எபிசோட நாங்கள் வந்து இப்போ மாற்றி சொல்லிட்டோமா, இது தப்பாக சொல்லிட்டோமா, அந்த எபிசோடுக்கான விஷயத்த சொல்கிறது ஓகே, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த எபிசோட் நடக்க போகுதுன்னு வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, இன்னொரு 10 எபிசோடு நடக்க போது முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அது அப்படியே மைண்டில் நினச்சா நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் பண்ணோன்னா ஒரே வழி கமெண்ட் டெலீட் பண்ணிவிடும், அது ஒரு மாதிரி ஆசையாக இருக்குமேன்னு பார்க்குறோம். எங்களுக்கு அது மனசும் வரமாட்டேன், அந்த மாதிரி பவர் டப்புன்னு டெலீட் பண்ணிடலான்னு தோணுது. அது ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் லைக் போட்டு 2-3 கமெண்ட் மட்டும் லைக் இல்லாமல் இருக்குமா, அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ எங்கள் சங்கடப்படுத்த வைக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது வேண்டாமே, அடுத்தடுத்து பார்ப்போம், நம்ம வரப்போ அப்படியே பார்த்துக்கலாம், எந்த சஸ்பென்ஸும் உடச்சிடாதீங்க, அவ்வளோதான். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பட்டு பாவி
உன்னால ஒரு நல்ல மனுஷனே போயிட்டாரு. இன்னும் எவ்வளோ அழிச்சாதான் இவனுக்கு அந்த இது வரும்னே தெரியலப்பா. இந்த பிளேடை எடுத்துறேன். சிறந்த சினோபியா வாழ்ந்து இப்ப உயிரை விட்டவருக்கு இதுதான் நல்ல முடிவு. என்னோட கைகள் பத்தி எரியற மாதிரி இருக்கு. எரிட்டும்டா. அப்ப கூட அவனை பத்தி தான் கவலை இருக்கு. மிஷன்ல நம்ம தோத்து போயிட்டோம். பேரியரை ரிலீஸ் பண்ணுங்க, என்ன கூட்டிட்டு போங்க. தப்பிச்சு ஓடு. அந்த பேரியரை பாருங்க, அது போயிடுச்சு. லார்ட் ஒக்காக எங்க? இவங்க போய் பார்க்க போறாங்க. வாங்க போலாம். அவங்கள பிடிங்க. நிஞ்சா இப்ப வாடா, இப்ப உன்கிட்ட எதுவும் இல்ல. ஜாக்கிரதை, இது ஒரு சக்கர வெப். இது தெரியாம வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். ஓ, ககாஷி, அட பாருங்களா, அவ்வளோதானா நினைக்கிறீங்க? நாம அவங்கள பிடிக்கணும். நான் கூட ஏதோ பண்ணுவாங்கன்னு அவசரப்பட வேண்டாம். சரியா சொன்னீங்க. நம்ம அவசரப்பட்டு அங்க போனோம்னா அவங்க விரிச்ச வலையில நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் மாட்டிப்போம். அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ல வரீங்க? இங்கே நின்னு அவங்க தப்பிக்கிறத சும்மா வேடிக்கை பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா? அதுவும் நம்ம கிராமத்தை இவ்வளவு தாக்குனதுக்கு அப்புறமும் லீவ் ஷினோபிஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ எங்களுக்காக நீ சொல்ல வர யோசனை இதுதானா காபூட்டோ? இப்படி அவன் தானே கண்டுபிடிச்சிங்க. புத்திசாலின்னு காமிச்சிட்டேன். இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் என்கிட்ட இருந்து ஓட போறியா என்ன? கண்டிப்பா ஓடதான் போறேன் ககாஷி. மத்தவங்களை வச்சு உனக்கு பிரச்சனை கொடுக்க முடியறப்ப எதுக்காக நேரடியா நானே மோதணும்? உன்னோட அந்த கண்ணை பயன்படுத்தி எல்லாத்தையும் உன்னால பார்க்க முடியாத உச்சிஹா கிளான் ஆட்கள் மாதிரி நீ இன்னும் அதை மாஸ்டர் பண்ணல. சரி, நான் கிளம்புறேன். இவ்வளோ திமிரு. அப்பா, ஆமாண்டா. இவளை நீ பாத்துக்கோ. இரு, விட்டுட்டு போகாத. அது என்னவா இருக்கும்? எதை வச்சா இவ்வளவு பலசாலியானா? தன்னம்பிக்கை வச்சுடா. என்னால தூக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் என் கதை முடியக்கூடாது. இல்ல, அப்போ கூட புழு மாதிரி நெஞ்சு போயிட்டு. நீ என்ன பண்ற? அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேல்ல. இங்க இருந்து போயிடலாம். அப்படியே ஒரே மாதிரி தான். அங்க அங்க இருக்கிறது அவனே தான். மரியாதை, எங்க இருந்து போயிடு. எங்கேயாவது போயிடு. பைத்தியக்காரா. நான் பைத்தியக்காரனா? இங்கேயும் அதேதான். பைத்தியக்காரா, நிலா உயிரோட இருக்கணுமா என்ன? அவன் ஒரு மிருகம். அவன் பக்கத்திலே போகாத. அவன் கூட பேசாதன்னு சொன்னல. மிருகமா மாத்தினதே நீங்க தான்டா. லூசு பசங்களா. போயிடு. ஒரு குடும்பம் அவன் மேலே இருக்காருல்ல.
இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது நான் என்னையே கேட்டுக்கிட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா என்கிட்ட இருந்து வேற ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பதான் வாழ்க்கை மேல எனக்கு இருந்த ஆசை போச்சு. அது என் வாழ்க்கைக்கான அர்த்தம். இந்த உலகம் முழுக்க யாருக்குமே நான் தேவைப்படல. தேவைப்படாத ஒருத்தியா நான் இருந்தேன். இல்ல, பக்கத்துல வராத. இந்த வலிய உன்னாலையும் தாங்க முடியல. தனிமையை இப்பதான் உணர்ற மாதிரி தெரியுது. எனக்கும் அந்த உணர்ச்சி தெரியும். அதே நிலைமையில இருந்திருக்கேன். இருள் சூழ்ந்த தனிமை நிறைஞ்ச வாழ்க்கை. ஆனா இப்ப என்ன சுத்தி எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம். என்னை விட என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க மேல யாரையும் கை வைக்க விட மாட்டேன். என்னுடைய முயற்சியும் நான் கைவிட மாட்டேன். நான் உன்னை தடுத்து நிறுத்துவேன். அதுக்கு உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன். ஆனா ஏன் உன்னை தாண்டி மத்தவங்களுக்காக எதுக்கு யோசிக்கிற? ஏன்னா என் கிட்ட இருந்து என்ன அவங்க தான் காப்பாத்துனாங்க. தனிமையில இருந்த என்ன அவங்க மீட்டெடுத்தாங்க. நானா இருக்கிறது தான் அவங்க அவன் எதை செஞ்சானோ அது ரிட்டர்ன் வருது. அவங்க என்னுடைய நண்பர்கள். அவனுக்கு அப்படி இல்லையே. அவனும் செய்யணும்ல, விடாமுயற்சியா இருந்திருக்கு. காரா, அன்புனா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்காக நம்ம செய்யற விஷயம் தான் அது. அவங்கள பாதுகாக்கணும். உன்னை என் சகோதரி பாதுகாத்த மாதிரி காரா. அன்பு, அந்த அன்பு தான் இவனை இவ்வளவு பலசாலியாக்குதா? நருட்டோ, போதும் விடு. சாக்குராவும் இப்போ பாதுகாப்பாதான் இருக்கா. மண்ணும் கீழே விழுந்துருச்சு, அவளும் தப்பிச்சிட்டா. இவனோட சக்கராவும் மொத்தமா தீந்து போயிடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. வேண்டாம், போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அப்பா, காரா, உன் வாயில இருந்தாடா அந்த வார்த்தை வந்துச்சு. அவனை நினைக்கவே இல்லை. அவன் தோத்துட்டான். சரி காரா, உணர்ந்துட்டான். ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது இல்ல? ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறான்ல அது. ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம். சிரிப்பு ஐயாக்கு. நருட்டோ உசுமாகி கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. யோசிக்கிறான். நானும் ஒரு நாள் அவன மாதிரியே மாறலாம். எல்லாருக்கும்டா மாறினா. தமாரி, காங்குரோ, என்ன மன்னிச்சிருங்க. நீயாடா? எதை பத்தியும் கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் டைம் கூட இருக்கிறவங்கள மதிக்கிறாங்க. மாற்றம் வந்துச்சு. ஏன் கோணமா இருக்குன்னு என்ன வருது? ஸோ இப்ப எவ்வளவு வருத்தப்படுறேன் கோணகமாறு. கலகலகலன்னு இருந்த வில்லேஜ் அப்படியே போச்சு.
நமக்கே ஏதோ நம்ம வீட்டில் இறந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதுப்பா. எவ்வளோ அமைதி அந்த வில்லேஜ். எவ்வளோ இயர்ஸ் கூட இருந்து ஒரு மனுஷன் திடீர்னு இல்லைன்னா எப்படி இருக்கும்? இங்கே எல்லாரும் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். மழை பெய்யுது. இயற்கையும் தன்னோட வருத்தத்தை தெரிவிக்குது. நல்ல மனுஷங்க இருந்தால் தான் மழை பெய்யும். எல்லாரும் கூடி இருக்கிறது தேர்ட் ஹோக்காகேக்கு மட்டும் அஞ்சலி செலுத்தி பெருமைப்படுத்துறதுக்கு இல்ல, போர்ல உயிர் விட்ட எல்லாரையும் பெருமைப்படுத்துறதுக்காக தான். அவங்க எல்லாருமே நம்ம கிராமத்துக்காக உயிரை விட்டுருக்காங்க. கடைசியா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா நம்மளால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. எதுக்காக இது எல்லாமே நடந்திருக்கு? இவ்வளவு நல்ல மனுஷன் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போகணும்? எல்லாம் அந்த உரைச்சி நானடா. இப்போ இவனும் நடத்தமா இல்லை. இது நடந்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நம்பவே முடியல. இங்க இருக்கிற மாணவர்கள்லயே நீதான் விளையாட்டுத்தனமா இருப்பன்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்பவும் ஜாலியா இருப்பியாமே. நீ உண்மையிலேயே தைரியசாலிதான். சிரிச்சு வருத்தத்தை மறைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எதை வச்சு நான் சோகமா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க? வேலை செய்யும் போது இறந்து போறது பெருமைக்குரிய விஷயம் தானே? அந்த ஃபாக்ஸ் டீமன் கிட்ட இருந்து இந்த கிராமத்தை காப்பாத்துறதுக்காக என் பேரண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. நான் அந்த ஹீரோஸோட மகன். போராடி இறந்தவங்கள பத்தி நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? அவங்க என்ன இப்படி தனியா விட்டுட்டு போனான்னு நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஒருவேளை நான் அழுதா கூட பெருமைப்பட்டு தான் அழுவேன். கவலைப்படாத இருக்கா. கண்டிப்பா உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நீ கதறி அழுதுகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்த மறக்காத, நீ தனியா இல்ல. ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லா நிஞ்சாஸ்குள்ளையும் தன்னம்பிக்கைங்கிற நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கும். தன்னம்பிக்கைன்ற நெருப்பா? நம்ம கிராமத்தை பாதுகாக்கிறதுக்கான தைரியம் அதுல இருந்து தான் நமக்கு வரும். அதுதான் நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒற்றுமையா வச்சுக்கும். அதுதான் நம்மள ஒரு குடும்பமாக்கும். இவ்வளவு சின்ன வயசுல உனக்குள்ள அந்த தன்னம்பிக்கை இருக்கா என்ன? இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் விதைச்சது தான் இன்னைக்கு நருட்டோக்கு இவர் விதைச்சது. அது ஹயாத்துக்காகவா? சீக்கிரமா வச்சுட்டு போ. ஹோகாகேவோட ஃபியூனரல் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன பண்ற கக்காஷி? ஓபிட்டோக்கு அஞ்சலி செலுத்துறியா? எப்பவும் தாமதமா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை தானே சொல்லிட்டு இருப்ப. இன்னைக்கு இப்படி எங்க இவ்வளவு சீக்கிரமா வந்த? காலையில இருந்தே நான் இங்கேதான் இருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தா கடந்த காலங்கள்ல நான் செஞ்ச எல்லா தப்புமே ஞாபகத்துக்கு வருது. நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன். சிராஜா எங்கேயா போன நீ? ஜிராயோட சின்ன வயசு. அவருதான் அந்த வெள்ள முடி அப்படியே இருக்கு. இது ஒரு ஷினோபி ரூல். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கூடாது. எப்பவுமே மிஷன் மேல போக்கஸ்ட் ஆகி இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. தாத்தா மாதிரி எல்லாரு கூட பழகிருக்காரு.
உரைச்சி மேலே வெறி தாங்க வருது எனக்கு. அசிங்கமான சொல்லிடுவோம் எனக்கு உரைச்சி. யுரோகா சென்சே எதுக்காக இப்படி பண்றாங்க? மத்தவங்களுக்காக எதுக்கு ஒருத்தங்க உயிரை பணைய வைக்கணும்? அதுவா, ஒருத்தர் இறந்து போகும்போது அதுதான் முடிவா இருக்கும். அவர் கடந்து வந்த காலம் நிகழ்காலம். அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த கனவுகள் எல்லாம் அவரோடவை மொத்தமா மறைஞ்சு போயிடும். அவங்க பேட்டில்ல பெருமைப்படுற மாதிரி இறந்து போனாலும் சரி, இது யாருக்குமே மாறாது. பல பேர் இப்படி இறந்து போயிருக்காங்க. அவரு வாழ்க்கையில இணைஞ்சிருந்த எல்லாமே போயிடும். ஆனா ஒன்ன தவிர, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் மக்கள். அப்பா அம்மா, சகோதரர்கள், அது மட்டும் இல்லாம நண்பர்கள், அவங்களுக்கு முக்கியமான மக்கள். இப்படி அவரோட வாழ்க்கையில இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்த அவரை பத்தின ஞாபகங்கள், அதை எல்லாத்தையும் அவங்க யோசிப்பாங்க. அவர் மேல இவங்க வச்சிருக்கிற அன்பு, நட்பு, இது எல்லாமே காலப்போக்கில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா மாறும். இத புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கூடி இருப்போம். இப்படி செய்யறது ரொம்ப அவசியம். நம்மளுடைய கடமைதாங்கிறது எனக்கு இப்ப புரியுது. ஆனாலும் அவர் நம்மளை விட்டுட்டு போனது வருத்தமா இருக்கு. அவருடைய இறப்புக்கு பலனே இல்லாம போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா அப்படி இல்லாம நம்மளோட கிராமத்தையே காப்பாத்திட்டு போயிருக்காரு. கவலைப்படாத, வளரும்போது உனக்கே அது புரியும். என் வயசுக்கு நான் ஏற்கனவே நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். எப்ப நிறைய புரியுது. பாத்தியா நீ, மழை நின்றுச்சு. கரெக்டா அதுக்கு மட்டும் வந்து கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. பாய் யுரோகா சென்சே, அப்புறமா சந்திக்கலாம். சரி, இத பாக்குறீங்களா லாடு உக்காய்? தன்னம்பிக்கைன்ற நெருப்பு எல்லாருக்குள்ளயும் கொழுந்து விட்டு எரியுது. அடுத்த சந்ததியா வரப்போற இந்த சின்ன குழந்தைங்களோட மனசுல நீங்க விட்டுட்டு போன தன்னம்பிக்கை நிறையவே இருக்கு. எல்லார் மூலியமா நீங்க வாழ்ந்துட்டு படுங்க உக்காகே. அந்த தன்னம்பிக்கை என்னைக்கு குறையாது. கண்டிப்பா அதுதான் நம்ம கிராமத்தையே பாதுகாக்க போகுது. வருங்காலத்துல இவங்க தான் நம்ம கிராமத்தை பாதுகாக்க போறாங்க. இந்த கிராமமே செழிப்பா இருந்துச்சு. தன்னம்பிக்கைன்ற நெருப்புல இருந்து புது ஹோக்காகே உருவாக்க போறாங்க. அடுத்த ஹோக்காகே இப்ப யாரு? பரவாயில்ல, எப்படியோ இந்த கிராமம் தப்பிச்சிடுச்சு. ஆனா அதிக அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த கிராமமே செழிப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப இத பாரு. உன் வார்த்தையில வருத்தம் தெரியுது. உன்னோட பழைய வீட நினைச்சு வருத்தப்படுறேன்னு மட்டும் சொல்லிடாத. வருத்தமா? அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப 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 எமோஷ்னலாக இருந்ததுங்க. ரொம்ப அழுத்திருச்சு. விட்டனா அழுந்துட்டே இருப்பேன். கண்ணே கலங்கிடுச்சு எனக்கு. அது ஒரு அனிமையாக அப்படி பார்க்க முடியல. இது வந்து நம்மளுக்கும் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ஊருன்னு இருப்போம், நம்மளுன்னு இருப்போம், பெரியவங்க இருப்பாங்க, அவங்களோட நம்மளை மிக்சடு மெமரிலாம் இருக்கும். அந்த எல்லா உணர்வுமே நல்லாவே புரிஞ்சிச்சு. அது அழகாக காட்டியிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே உரைச்சி மேலே அப்படியே கொந்தளி அப்படியே கொதிக்குது உள்ள. ஏன்டா அப்படி பண்ணேன், நல்லா இருந்ததே இப்படி பண்ணிட்டு போயிட்டேடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னமோ இன்னொன்று எல்லா ஹொக்காகேவோ இல்லை சின்னோபி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இல்லை, யாரோளுக்கு ஃபேமிலி இருக்குது. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த ஃபேமிலி விட்டுட்டு போகிறது, ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ காயமாக இருக்கும்ன்றது. இப்போ ஒரு மரணமே நம்மளை தாங்க முடியல. அந்த சின்னோபி இவங்களா இருக்கட்டும், சென்சே இருக்கட்டும், ஹொக்காகே இருக்கட்டும், எல்லாரும் பாருங்கள் நிறைய மரணத்தை சந்திச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதுதான் இருக்கிறதுல பெரிய வலி. ஒவ்வொரு மரணத்தையும் கடந்து போகிறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறது. இந்த எக்ஸாம் நடத்தினாரு, அவரு கூட இறந்தாரு. காபுட்டோ பேசிட்டு இருந்தது ஒட்டு கேட்டு இறந்தாரு. அவங்களோட லவ்வர் தான் அது. இப்போ வந்து மலர்வலி வச்சு கக்காஷி அந்த 2 பேர் பேசினாங்களே, அது அவங்களோட லவ்வர் போல் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில். அது அவங்க லவ்வர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே இப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி லீஃப் வில்லேஜுக்காக எத்தனை பேருங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனால் அடுத்தடுத்து வந்து இதுக்காக இப்போது அவங்க வந்து
உடனே இது விட்டுறல, திரும்ப நம்ம போராடணுன்ட்டு அடுத்து அவங்க எடுத்துறாங்க. அந்த தன்னம்பிக்கையை அவங்க விடவே இல்லை. அதேமாதிரி வில்லேஜுக்காக போராடுறது யாருமே யார் மனசுமே மாறல, அப்படியே இருக்குது. இது ஃபுல்லாக விதைச்சது யாருன்னா ஒக்காகே தான். அது சின்ன வயசுலேருந்து அது அழகாக ஒருத்தருக்கும் விதைச்சிட்டே வந்திருக்காரு. அழகாக இருக்குது அதெல்லாம் பார்க்க. அவர் மூலிமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து, அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து, இப்போ இது நருட்டோக்கு வந்து இப்போ கோனகமாறு வரைக்கும் அது போகும். ஏன்னா கோனகமாரும் இப்போ அதே நிலைமை தான் இருக்கான். இப்போ அவனுக்கும் அது கண்டிப்பாக போகும். அவனை இப்போ வெறுக்க ஆரம்பிப்பான், தள்ள ஆரம்பிப்பான், ஒரு மாதிரி தனிமையில் இருப்பான். ஸோ இந்த வில்லேஜ் அவனையுமே அந்த மாதிரி விட்டுறாது அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. இந்த விதிவிலக்காக இருந்தது யாரானா இந்த உரைச்சி தான். அவன் மட்டும் ஏன் இப்படி ஆனான்? அதே ஸ்டூடெண்ட் தான், இப்போ ஒக்காகே இருக்காரு, அதே ஸ்டூடெண்ட் தான் ஜிராயாவும். ஆனால் அதே ஸ்டூடெண்ட் தான் இவனும். 2 பேருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது இன்னும் ஃப்ளாஷ்பேக் அது என்னன்று வரப்போ தான் அது நம்மளுக்கு தெரியும். பட் இப்போது இதில் பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நிறைய எங்கெங்கெல்லாம் திங்கிங் போகுது. எனக்கு இந்த ஆர்மி மேன்ஸ் இவங்களோடலாம் கனெக்ட் ஆச்சு. அப்புறம் நம்மளோட டீச்சர்ஸ் ஞாபகம்லாம் வந்துச்சு. நம்ம டீச்சர்ஸும் இப்படி தானே நம்மளை இந்த மாதிரி உருவாக்கி விட்டுட்டு அவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இருக்கிற நம்ம டீச்சர்ஸ்லாம் பார்க்குறோம்ல, இப்போ நான் ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம், என்னென்ன நடக்குது கொடுமைலான்னு. ஸோ நிறைய விஷயம் மைண்டில் ஓடிச்சு. அதே சமயம் வந்து நேற்றுலாம் கமெண்ட்டில் வந்து ரிப்னு சொல்லியிருந்தாங்க உட்காகே. ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸுமே இன்னும் உள்ள ஆழமாக இறங்கிடுச்சு எனக்குலாம். அந்த நாளே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது கமெண்ட்டை பார்த்து அவ்வளோ ஃபீல், உங்கள் ஃபீலோடு சேர்ந்து இன்னும் எனக்கு அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது ஒரு அனிமையாக பார்க்க முடியல. ரியாலிட்டி இவங்க சொன்னாங்களே அது மாதிரி ஒரு இந்தியன் ஆர்மி நம்மளுக்கும் இருக்காங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இறக்குறாங்க நம்மளுக்காக, அதெல்லாம் வருது. அதெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த கண்ணீர் அந்த எமோஷ்னலோட அந்த அனிமையை பார்க்க வைக்குது. இது ரியாலிட்டிலேயும் இப்போ தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்டில் தான் நம்மளுக்கு வந்து அது இவ்வளோ அதை பிடிச்சி பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அது நல்லாவே காட்டியிருக்காங்க. அந்த உணர்ச்சிலாம் ரொம்ப அழகாக நம்மளுக்கு உணர்த்திடுறாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷம் தான். ஏன்னா காரா வந்து ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்றது நம்பவே முடியல. நடந்துருச்சு, ஆனாலுமே இப்பயும் ஒரு மாதிரி இருக்குது. காராவாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனை விட்டுரு, ஓகே நான் தோத்துட்டேன்றதே ஒத்துக்கிட்டான். கூட இருந்த 2 பேரை மதிக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட சாரி கேட்குறான். அவனுக்குள்ளே இவ்வளோ மாற்றம் வந்துருச்சா அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நருட்டோ மூலியமா அவனுக்கு புரிய வச்சது நல்லா இருக்கு. ஏன்னா இதை விட பெஸ்ட்டாக யாரும் புரிய வைக்க முடியாது அவனுக்கு. ஏன்னா சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை, அவன் சுற்றி இருக்கிறவங்க யாரும் அதை காட்ட போகிறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி செயலாக காமிச்சு அதை உணர்த்தி வைக்கும் போது தான் அவனுக்கு அது புரியுது. ஸோ அந்த வில்லேஜில் இது யாருமே காட்டாதனால தான் அவன் இப்படி ஆனது. இந்த வில்லேஜில் ஒருத்தரும் அதை அவனுக்கு காட்டிகிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்குது எப்படி இருக்குது பாடுறா, ஒருத்தர் போராடுறது எப்படி இருக்குது பாரு, இதுதான் வந்து வாழ்க்கை, இப்படி இருந்தால் தான் பவர்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒருத்தர் காட்டிகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. அது ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருந்தது. அது அவன் பார்க்க அவனுக்கு மனசுக்குள்ளே எப்படியே வந்துருச்சு, மாற்றம் தெரியுது. மாறிட்டா நல்லா இருக்குங்க. இவனும் நருட்டோ மாதிரியே அவன் வில்லேஜில் இவன் ஒரு ஆளாக வைட்டான்னு வச்சு அந்த வேற லெவலில் இருக்கும். அதான் அவங்க அம்மாவோட தம்பியா அண்ணன் அவங்க சொன்னது ஒரு ஞாபகம் வந்துச்சு கரெக்டாக அந்த இடத்துல. ஸோ அதான் அந்த நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போதான் அவனுக்கு அது ரியலைஸ் ஆயிருக்கு. அந்த கெட்டதை ஒன்று ஸ்டாப் பண்ணிட்டே இருந்துச்சு, இப்போ பர்ஃபெக்டாக அதை உணர ஆரம்பிச்சிட்டான். இப்போ நருட்டோ மாதிரி அந்த நெகட்டிவ்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனும் நருட்டோ மாதிரியே வந்துருவாங்க. அவ்வளோதான். பாப்பா அது நான் அடுத்த எபிசோட்ல எப்படி எனக்கு என்ன ஆசை எப்படி வந்துச்சுன்னா, இப்போ நருட்டோ டீம் கூட கார் வந்து நல்லா இருக்குமே, திருந்தி ஒன்னா டீமாலாம் அந்த செம்மையா இருக்கும்ல. அப்படி இருக்க வாய்ப்பு. இது வேற வில்லேஜ் இருக்காதுன்னு தெரியும் சொல்றேன். அந்த மாதிரி காரா வந்து நருட்டோ கூட சேர்ந்து எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்லி ஆகி வாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க, கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காரா எனக்கு அந்த ஃபன் மோடெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஜாலி டைப்பா அந்த மாதிரி. ஆமா, ஏன்னா சாஸ்கேவா அப்படி இருந்த ஆள் தான், ஒரு மாதிரி ரூடா அப்படி இருந்த ஆள் தான், நிஜியோ அப்படி இருந்த ஆள் தான். இப்போ ஒரு மாதிரி அவங்க மாற்றுறது எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி காராவும் இப்போ கலகலன்னு ஒரு இதுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி இருக்கும், கியூட்டா இருக்கும். அதெல்லாம் பார்க்க பாப்பா அப்படிலாம் ஒரு எபிசோடு வருதான்ட்டு. ஏன்னா அவன் வில்லேஜ் போனாலும் அவன் சாஃப்டா மாறிடுவான். பட் அந்த பிஹேவியர் அந்த ஒரு ஜாலி டைப் வருமானது தெரியல. பாப்பா அடுத்து இப்போ என்ன இந்த 2 வில்லேஜ் இப்போ இருக்கு, ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா அடிக்கடி சந்திக்கிற அந்த இதெல்லாம் வரும் இல்லையா, அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போனா நருட்டோலாம் வச்சு செஞ்சிருவாங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா எப்படி நடந்துப்பான்னு தெரியும். பாப்பா அப்படிலாம் இருந்துச்சா நல்லா தான் இருக்கும். அடுத்து இப்போ லாஸ்ட்டாக 2 உருவம் வந்துச்சுங்க, திரும்ப அடுத்த வில்லனா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் ஷாரிங்கன்னோட ஒரு உருவம். அது எனக்கு ஒரு டவுட் இருக்குவா, நீங்கள் சொன்ன ஒரு பேர் அவராக இருக்கும்ன்ட்டு. சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட் அது யாருன்னு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.